கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த மாலை நேரத்திலே புதன்கிழமை பைபிள் ஸ்டடியிலே நாம் பங்கெடுக்கும்படியாக இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் லைவிலே நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களெல்லாம் நம்மை பெத்தேல் சபை குடும்பங்களை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்தார். இப்பொழுதும் நாம் பாஸ்ரம் அவர்கள் இன்றைக்கு நமக்கு வேத வசனங்களை நமக்கு கொடுப்பார்கள். அதை நாம் குடும்பமாக அவர்களோடு சேர்ந்து நாமும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிப்போமா? எங்கள் கண்மலை மீட்பெரும் இரட்சகருமாய் எங்கள் இயேசுவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவரீர், கடந்த நாட்களெல்லாம் உடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொண்டீர். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் மிகுந்த ஒரு போராட்டத்தின் மத்தியிலே காணப்படும் போது தகப்பனே, அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்யவும், உலகத்திற்கு எல்லா இந்த உபத்திரவத்திலிருந்து விடுபடவும், விசேஷமாக என்னுடைய இந்தியா தேசத்திலே ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் அதிகமாய் ஜனங்களை கட்டாவே கொல்லுகிறதப்பா. இதிலிருந்து நிறுத்தப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலே சபையாராய் சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாளைய தினத்தில் ஒரு நல்ல சாட்சிகள் நாங்கள் கேட்கும்படியாக, இந்த வைரஸ் படிப்படியாய் குறையும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, விசேஷமாக இப்படி உயிர்த்தெழுந்த நாளை நினைவுக்குவதற்கு முன்பாகவே ஒரு பெரிய விடுதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, அதை செய்வதற்காய் நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே தகப்பனே பைபிள் ஸ்டடி ஆசீர்வதியும். எங்களோடு கூட இந்த ஆன்லைனில் இணைந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். வசனங்களை கட்டாவே நாங்கள் தியானிக்க உதவி செய்யும். பாடல்களை ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே ஆமே. தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். தேசத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, உலகத்திற்காக, ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நாம் ஒரு பாடலை 2 சரணங்களை பாடின பின்பு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வனைத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வனைத்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. சேர்த்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. சேர்த்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே.
களிமண்ணான் அனுதினம் நீர் பனைந்திடுவே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் பனைந்திடுவே. இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் நம்மை வரையும்படி அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறோம். ஆகிய கர்த்தர் நம்மை உருவாக்குவார். இப்பொழுது இருக்கிற அந்த பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் விலக்கி நம்மை உருவாக்குவார். ஆகிய கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி ஒரு நம்முடைய ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, மீண்டும் உடைய சமூகத்திலே வருகிறோம். நாங்கள் உடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உடைய மகள் மூலமாய் எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும். உலகத்தில் எந்த இடத்திலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டாலும் அவர்கள் கர்த்தாவே இன்றைக்கு சமாதானம், விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பிலே, குடும்பத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வழக்கமாக புதன்கிழமை தோறும் நடக்கிற பைபிள் ஸ்டடி என்கிறதான இந்த ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக நான் உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வசனங்களை தியானிக்கும் முன்பாக கண்களை மூடி, நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் பேசும்படியாய், வெளிப்படும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய அன்பு கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பேசும் எங்களுக்கு கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களுடைய வாழ்க்கை நீர் நடத்தும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில ஒரு காரியத்தை உங்களோடு பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். அந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாய், அந்த காரியத்திலிருந்து நாம் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு பயங்கரமான ஒரு போராட்டத்தின் மத்தியில் கடந்து போகிறதை நான் பார்க்கிறோம். கொரோனா-19 என்று சொல்லக்கூடிய அந்த வாதையானது உலகத்தின் பல நாடுகளை பிடித்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 150 நாடுகளுக்கு மேலாக இந்த வியாதியானது பரவி கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இது எதனால் உண்டானது, யாரால் உண்டானது, எப்படி உண்டானது என்று நாம் ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் இதை நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போராடுவதுதான் இந்த காரியங்களுக்கும் இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த வாதிகள் நிறுத்தப்படுவதற்கு ஆண்டவர் நம்முடைய கையிலே அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். தேசத்திலே பஞ்சம், தேசத்திலே வியாதிகள், கொள்ளை நோய்கள், பயங்கரமான வாதிகள் உண்டாகும் போது தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், தேவ பிள்ளைகள் என்ன செய்தால் இந்த காரியங்கள் அடங்கும் என்பதை ஆண்டவர் வேதத்தில் அநேக திருஷ்டாந்தரங்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, ஏன் இந்த வாதிகள் உண்டாகிறது, ஏன் இந்த வியாதிகள், ஏன் இந்த போராட்டங்கள் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, வேதத்தின் ஆரம்ப காலங்களிலே, பழையற்பாடு காலங்களிலே, பல காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட வியாதிகளும் வாதைகளும் ஜனங்களுக்குள்ளே, தேசத்துக்குள்ளே உண்டானதை நாம் காண முடியும். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தேவனுடைய தாசர்கள் என்ன செய்தார்கள், இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அதை குறித்து தான் நாம் இந்த நாளில் இந்த வேத தியானத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதக்காரன் 39ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லுகிறான்.
ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில வேதனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் பலவீனங்களும் அவனை அழுத்தும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எங்களிலிருந்து இந்த வாதையை எடுத்து போடும். ஆண்டவரே தேசத்திலிருந்து இந்த வாதையை எடுத்து போடும். எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அங்கிருந்தெல்லாம் இந்த வாதையை எடுத்து போடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் எதனாலே இந்த வாதையை அனுமதிக்கிறார், எதனாலே இந்த போராட்டங்களை அனுமதிக்கிறார், எதனாலே இந்த நோய்களை அனுமதிக்கிறார் என்று பார்க்கும்போது, எந்த ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அல்லது ஒரு தேசம் அல்லது ஒரு சமுதாயம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது, பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால, கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறதுனால ஆண்டவர் ஜனங்களின் மேலே, அந்த மனிதன், அந்த ஜனங்கள், அந்த சமுதாயம், அந்த தேசத்தின் மேலே கர்த்தருடைய கோபமானது இறங்கி வருகிறது. அது பல நேரங்களிலே வியாதியாகவும் கொள்ளை நோய்களாகவும் வாதைகளாகவும் தண்டனைகளாகவும் மாறி போகிறதை நாம் காண முடியும். ஆனாலும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இப்படிப்பட்ட வாதைகள், இப்படிப்பட்ட வேதனைகள் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீ பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போய் உன்னோட வாழ்க்கையில வேதனைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து வரும்போது நீ என்ன செய்ய வேண்டும்? மோசே சொல்லுகிறான், நீ வியாகுலப்பட்டு இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது அவரிடத்திலே திரும்பி, கர்த்தரிடத்திலே திரும்பி, ஒரு மனுஷன் திரும்ப வேண்டும், குடும்பம் திரும்ப வேண்டும், ஒரு சமுதாயம் திரும்ப வேண்டும், ஒரு தேசம் கர்த்தரிடத்திலே திரும்பி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால், 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அந்த வார்த்தை மிக ஒரு அழகான வார்த்தை. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை மறக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் அவருக்கு விரோதமாக அக்கிரமம் செய்தாலும், ஒரு மனிதனோ, ஒரு சமுதாயமோ, ஒரு தேசமோ தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவரை கூப்பிடும் போது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூர்ந்து தம்முடைய ஜனத்தை அழிக்காதபடிக்கு நம்மேல் இரக்கம் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் தேவ ஜனங்கள் இந்த வாதையை நிறுத்தப்பட என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த வாதையை நிறுத்தி போடுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது யாக்கோபு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு 12 பிள்ளைகள். அதிலே 11வது பிள்ளையாகிய யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே அவன் விற்று போடப்படுகிறான். யோசேப்பு விற்கப்படுகிறான். யோசேப்பு போத்திபார் என்று சொல்லக்கூடிய எகிப்து தேசத்தின் ஒரு பெரிய ஒரு தலைவனுடைய வீட்டில் ஒரு வீட்டு வேலைக்காரனாக அங்கே விற்கப்படுகிறான். அங்கே சில வருஷங்கள் இருந்த பிற்பாடு அவன் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அந்த போத்திபாரின் மனைவி சொல்லுகிறாள். அந்த குற்றச்சாட்டு நிமித்தமாக இவன் ஒரு அடிமையாய் இருக்கிறபடியினாலே, தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லக்கூட அவனுக்கு உரிமை இல்லாதபடியினாலே, ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தபடியினாலே அந்த குற்றத்தை பொறுமையோடு, அந்த தன்மேல உண்டான நிந்தனையை பொறுமையோடு அவன் சகித்து கொள்ளுகிறான். அந்த இடத்திலிருந்து அவனை அங்கிருந்த சிறைச்சாலையிலே தூக்கி போடுகிறார்கள். அந்த சிறைச்சாலையில அவன் பல வருடங்கள் அங்கே காணப்படுகிறான். மிகுந்த உபத்திரவங்களும் வேதனைகளும் பாடுகளின் மத்தியில அவன் கடந்து போகிறான். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தராகிய தேவன் அவனை நினைவு கூர்ந்தார்.
கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். அவனை அந்த தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு தலைமை பொறுப்புல அல்லது அந்த எகிப்து தேசத்தின் அதிபதி என்கிற பொறுப்புல அவனை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு தேவ மனுஷன் கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனங்களை மறவாமல் உண்மை உத்தமமாக தன்னுடைய இருதயத்திலே பாதுகாத்து வைராக்கியமாய் அல்லது பரிசுத்தமாய் தன்னுடைய ஜீவியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை பாதுகாத்தார். நிச்சயமாக வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், யார் உங்கள் மேல் வீணாக பழி சுமத்தினாலும், உங்களை நிந்தித்தாலும், அவமானப்படுத்தினாலும் பொறுமையாக கடந்து போங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களுடைய தலைகளை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு உங்களை நிந்தித்தவர்கள் எல்லாரும் அதை காணத்தக்கதாக நீங்கள் தேவனுடைய மகிமையினால் நிறைந்து வாழுவதை அந்த ஜனங்கள் காண்பார்கள். கண்டு அவர் அதிபதியாய் காணப்படும் பொழுது அவனுடைய அந்த நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்திலே உண்டாகிறது. எகிப்து தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டானது. எகிப்திலே மாத்திரமல்ல, அதை சுற்றி இருந்த எல்லா நாடுகளிலும் பஞ்சம் உண்டானது. இன்றைக்கு கூட ஒரு இடத்துல பலவீனம், ஒரு இடத்துல வியாதி என்று நாம் அப்படியே அமைதியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த பலவீனம் அல்லது அந்த வியாதி, அந்த நோயானது இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அதே போலதான் அன்றைக்கு எகிப்திலே உண்டான பஞ்சம் உலக நாடுகளை பிடித்துக் கொண்டது. அந்த காலகட்டத்தில் யோசேப்பின் குடும்பமானது கானான் என்று சொல்லக்கூடிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆகாரம் கொள்ளும்படியாக, எகிப்திலே ஆகாரம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு ஆகாரம் கொள்ளும்படியாக அவர்கள் கானானிலிருந்து எகிப்துக்கு வருகிறார்கள். அங்கே தங்களுடைய சகோதரனை சந்திக்கிறார்கள், யோசேப்பை சந்திக்கிறார்கள். எவர்கள் அவனை எகிப்துக்கு விற்று போட்டார்களோ அவர்களே அவனை சந்திக்கிறார்கள். ஆனாலும் பெருந்தன்மையோடு யோசேப்பு அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பம், தன்னுடைய தகப்பன் குடும்பம் எல்லாருமாக சேர்த்து 70 பேரை எகிப்துக்கு வரவழைக்கிறான். அங்கே அவர்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான். கோசேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து அங்கே தங்கி தாபரித்து வாழும்படியாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறான். காலங்கள் கடந்து போனது. யோசேப்பு மரித்து போனான். அவனுக்கு பின்னாக வந்த தலைவர்கள் மரித்து போகிறார்கள். ஏறக்குறைய 430 வருடங்கள் ஓடி போனது. இந்த காலகட்டத்திலே யோசேப்பை குறித்தும் அவன் எகிப்துக்கு செய்த நன்மைகளை குறித்தும் அறியாத ஒரு தலைவன் அந்த எகிப்திலே தோன்றுகிறான். இதற்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வருடங்களுக்குள்ளாக அவர்கள் அந்த தேசத்திலே குடியிருந்து பலுகி பெருகி போனார்கள் என்று சொல்லி யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இப்படி இவர்கள் பெருகி இருக்கிறதை அந்த ராஜா பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் இப்படி பெருகுகிறார்கள், ஆகவே இவர்களை நாம் அடக்க வேண்டும், இவர்களை நாம் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். அவளை பலவிதமான வேலைகளை கொடுத்து அவர்களை ஒடுக்குகிறான். அவர்களுடைய ஜீவன் கசப்பாக தக்கதாக ஒவ்வொரு நாளும் கொடுமையாய் அவர்களை வேலை வாங்கினார்கள் என்று நாம் யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது இந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பார்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எப்படிப்பட்ட கொடுமைகள், நெருக்கங்கள், வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் மோசே என்று சொல்லக்கூடிய தலைவனை அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாய் அழைத்து அனுப்புகிறார். எந்த தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு எகிப்துக்கு வந்தார்களோ அதே கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வரும்படியாக ஆண்டவர் மோசே அனுப்புகிறார். மோசே வருகிறான். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சில அற்புத அடையாளங்களை செய்து அந்த மக்களை அழைத்து கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். மோசே எகிப்துக்கு வருகிறான். பார்வோன் இடத்துல போய் நின்று பேசுகிறான், என்னுடைய ஜனங்களை என்னோடு நீ அனுப்பிவிட வேண்டும், எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த ஜனங்களை நீ அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி மோசே பார்வோன் இடத்துல பேசுகிறான்.
பார்வோன் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஒரு தரம் 2 தரம் அல்ல, 9 முறை மோசே பேசுகிறான், பார்வோன் செவி கொடுக்கவில்லை. இந்த ஒவ்வொரு முறை மோசே பேசிவிட்டு வரும் பொழுது பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அந்த கடினத்து நிமித்தமாக அங்கே வாதை உண்டானது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். 9 விதமான வாதைகள் முதலாக வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே 9 விதமான வாதைகள் தேசத்தில் எகிப்திலே உண்டானதை நாம் காண முடியும். ஒவ்வொரு முறை இந்த வாதை உண்டாகும் போது பார்வோன் கொஞ்சம் மனம் திரும்புவான், மோசேயின் இடத்துல ஓடி வருவான். ஐயோ, எனக்காக வேண்டிக் கொள்ளும், உம்முடைய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும், நான் இனி தவறு செய்ய மாட்டேன், நான் இனி ஒழுங்கா இருக்கிறேன் என்று சொல்லுவான். மோசேயும் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரிடத்திலே போய் அவன் ஜெபிப்பான். கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்பார். உடனே கர்த்தர் அந்த வாதையை நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இப்படி நாட்கள் கடந்து போனது. கடைசியாய் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் இப்படியே தான் பேசி கொண்டிருப்பான், ஆனா கடைசியா நான் ஒரு வாதையை செய்ய போகிறேன், அப்பொழுது இந்த பார்வோன் ஜனங்களை அனுப்பி விடுவான் என்று சொல்லிவிட்டு யாத்திரா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் 1, 2, 3 வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியா ஒரு வாதையை நான் இந்த தேசத்துல நடப்பிக்க போகிறேன். ஆனால் அந்த வாதையிலிருந்து நீயும் உன் குடும்பமும் நீயும் உன் ஜனங்களும் காப்பாற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய வாதையை நான் இந்த தேசத்துல நடப்பிக்க போகிறேன். என்ன வாதை என்று சொன்னால், இந்த தேசத்தின் அதிபதியினுடைய தலைப்பிள்ளை முதல் மிருக ஜீவன்களுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் நான் சங்காரம் பண்ண போகிறேன். ஆகவே இதுதான் கடைசி வாதையா இருக்கும். இந்த வாதைக்கு பிற்பாடு பார்வோன் உங்களை இங்கிருந்து துரத்தி விடுவான். அதற்கு முன்பாக அந்த வாதையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட என்ன செய்ய வேண்டும்? 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், நீங்கள் ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து உங்கள் வீட்டின் வாசல் நிலைக்கால் எங்கும் பூசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ரத்தத்தை நான் கண்டு, அந்த ரத்தத்தை நான் கண்டு அதை விட்டு கடந்து போவேன். யாத்திரை 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த ரத்தம் உங்கள் வாசல் படியிலே இருக்குமானால் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்படியானால் வாதை தடுக்கப்பட வேண்டும், வாதை வரக்கூடாது, வாதை தேசத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு ஆட்டுக்குட்டியை அடித்து நிலைக்கால்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பூசினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய ஜீவியத்திலே நமக்காக அடிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் எல்லா வியாதிகளையும் நாம் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் எபிரேயர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானது பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நமக்காக தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நீங்குவது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வரக்கூடிய அத்தனை வாதைகளையும், அத்தனை கொள்ளை நோய்களையும், அத்தனை பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது முறியடிக்கும். அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இதை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உரிமை பாராட்டி செபியுங்கள். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்து தூதன் கடந்து போவான் என்று சொன்னால், உண்மையாய் நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் குடும்பங்களை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுங்கள், பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுங்கள். இயேசுவின் ரத்தம் மாத்திரமே இந்த வாதையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது, போராட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது. இயேசுவின் ரத்தத்தை பார்த்து பிசாசு நடுங்குவான், இயேசுவின் ரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் ஓடி போவான், இயேசுவின் ரத்தத்தை பார்த்து கொள்ளை நோய்கள் ஓடி போகும், இயேசுவின் ரத்தத்தை பார்த்து வாதைகள் விலகி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த பில்லி சூனியங்களும் எந்த மந்திரவாதங்களும் இயேசுவின் ரத்தத்திற்கு முன்பாய் நிற்க முடியாது. ஒரு வயதான கர்த்தருடைய ஊழியக்காரன் தினந்தோறும் நடைப்பயிற்சி போவாராம். அவரோடு கூட அவருடைய மகனும் கூடவே நடந்து போவாராம். 2 பேருமாக நடந்து போவார்கள். பொதுவாக தகப்பனும் மகனும் நடந்து போகிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது காரியங்களை பேசிக்கொண்டே போவார்கள். ஆனால் இந்த ஊழியக்காரர் அந்த நடைப்பயிற்சி செய்யும் போது எதை குறித்தும் பேசுவதில்லையா. அவர் வாயில எதையோ முணுமுணுத்து கொண்டே போவாராம். ஒவ்வொரு நாளும்
மகன் அதை கவனித்துக் கொண்டே வந்தார். அப்பா ஏதோ முணுமுணுத்து கொண்டே போகிறாரே என்று கவனித்துக் கொண்டே வந்தார். ஒரு நாள் அந்த தகப்பனை கூப்பிட்டு மகன் கேட்டாராம், அப்பா, ஒவ்வொரு நாளும் நடைபயிற்சி போகும்போது நீங்கள் இப்படி ஏதோ முணுமுணுத்து கொண்டே போகிறீர்களே, என்ன விஷயம் என்று சொல்லி கேட்கும் போது அப்பா சொன்னாராம், நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரை கர்த்தருடைய ஊழியத்துல என்னை நடத்தி ஆண்டவர் இம்மட்டும் என்னை பாதுகாத்து எனக்கு ஒரு குடும்பம், பிள்ளைகள், எனக்கு என்னோட வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கொடுத்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் எனக்கு இந்நாள் வரைக்கும் பாதுகாப்பையும் பலனையும் கொடுத்து வருகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நடைபெற்று போகும்போது நான் இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பாதுகாக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே என்னுடைய சபையை பாதுகாக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே என்னுடைய தேசத்தை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை என்று அவர் சொன்ன போது மகனும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு பெரிய பாடம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நம்மை பாதுகாக்க, நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க எவ்வளோ முறைகளை நாம் கையாளுவதிலே பிரயாசப்படுகிறோம். ஆனால் இந்த மாயான இந்த உலகத்துல, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துல நம்மை பாதுகாக்க, நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம், நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஒரே ஒரு வழிதான், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அந்த ரத்தத்தை விசுவாசிங்கள். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் உங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் வாழ ஒப்புக்கொடுங்க. அந்த ரத்தம் உங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் உங்களை பலப்படுத்தும். எந்த சத்துரு உங்களை தொடாதபடி இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது நாம் வாசிக்கும் போது இந்த வாதை எப்படி நிறுத்தப்படுகிறது என்று பார்க்கும்போது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 நாம் சில சம்பவங்களை வாசிக்கிறோம். நீங்கள் அதன் பிற்பாடு இந்த வார்த்தைகளை கேட்டு பிற்பாடு இவைகளை எல்லாம் நீங்கள் வாசித்து குடும்பமாய் தியானியுங்கள். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். 14ஆம் அதிகாரத்துல லேவிக்கு பிறந்த கோராகு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை நாம் அங்கே பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் ஊழியத்திற்காக ஆண்டவர் லேவி கோத்திரத்தை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த லேவி கோத்திரத்துல பிறந்தவன் மோசே, அடுத்து அவனுடைய சகோதரன் ஆரோன். இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், தேவனுடைய ஜனத்தை வழி நடத்துகிறார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாகும், ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசாரியனாகவும் இருந்து அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி வழி நடத்தப்பட்டு வரும்போது இந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த கோராகு என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் தன்னோடு கூட வேறு 2 பேரை சேர்த்துக் கொள்ளுகிறான். தாத்தான், அபிராம் என்று சொல்லக்கூடிய 2 பேரை சேர்த்துக் கொள்ளுகிறார். கூடவே 250 பேரை சேர்த்துக் கொள்ளுகிறார். இவர்கள் எல்லாருமாய் சேர்ந்து மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் மட்டும்தான் ஜனங்களை நடத்துவீர்களா? நீங்கள் எங்களை இங்கே கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நீங்கள் எங்கள் வயல்களை எடுத்துக்கொள்ள பார்க்கிறீர்கள், எங்களை ஆளும்படியாக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள், எங்கள் மேலே துரைத்தனம் பண்ண பார்க்கிறீர்கள். ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக கோராகு பேச ஆரம்பிக்கிறான். முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட முறுமுறுப்பானது அநேக பிரச்சனைகளை குடும்பத்தில் மட்டுமல்ல தேசத்திலும் கொண்டு வருகிறது. இங்கே 250 பேர் இந்த கோராகோடு கூட சேர்ந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டபோது மோசேக்கு மிகுந்த வேதனை உண்டானது. எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு வேதனைப்பட்டு, எவ்வளவு போராடி இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிறகு இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு கூட்டம் எழும்பி இப்படி பேசுகிறார்களே என்று ஒரு பெரிய வருத்தம் அவனுக்கு உண்டானது. இன்றைக்கும் கூட தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது. கர்த்தருடைய வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டிருந்தால், ஒரு மேய்ப்பனாய் அழைக்கப்பட்டிருக்கலாம், அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டிருக்கலாம், விசேஷனாய் அழைக்கப்பட்டிருக்கலாம், போதகனாய் அழைக்கப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருந்தாலும் அழைப்பில்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அழைக்கப்பட்டவர்களை தேவனே நிலைப்படுத்துகிறார், அழைக்கப்பட்டவர்களை தேவனே விசாரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே இவர்கள் எல்லாரும் இப்படி பேசிக்கொண்டபடியினால என்ன நடக்கிறது? இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார்.
இந்த ஜனங்கள் முறுமுறுத்ததை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் உடனே மோசே பார்த்து சொல்லுகிறார், இவர்களை எல்லாம் விட்டு நீ சீக்கிரமா போங்க, நான் இந்த ஜனங்களை எல்லாம் அதம் பண்ண போகிறேன், இந்த ஜனங்களை நான் கொன்று போட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க என்ன நடந்தது என்றால், பூமியானது பிளந்து அந்த கோராகு, தாத்தா, அபிராம், அவனோடு இருந்த 250 பேர் அத்தனை பேரையும் விழுங்கி போட்டார். ஜனங்களுக்குள்ளே பயங்கர பயம் உண்டார். என்ன ஒரு முறுமுறுப்புக்கே இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம். எல்லா குடும்பமாக பூமிக்குள்ளே புதையுண்டு போனார்கள். இவர்கள் எல்லாம் இந்த 250 பேர் அந்த குடும்பத்தார் எல்லாரும் புதையுண்ட பிற்பாடு மீதி இருக்கிறார்கள் ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு கோபம். மறுநாள் காலையில அவர்கள் வந்து நின்று முறுமுறுக்கிறார்கள். இப்படி கேள்வி கேட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, நாங்க எப்படி உயிரோட இருப்போம் என்பது போல பேச ஆரம்பிக்கிறார்கள். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், என்ன இவங்க திருந்தின மாதிரி இல்லை, எவ்வளவு அடி வாங்கினாலும் இவங்க திருந்தின மாதிரி இல்லை, ஆகவே நீ சீக்கிரம் போ, நான் இவர்களை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நடக்கிறது பாருங்க, ஒரு பயங்கர வாதை அங்கே உண்டானது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். என்ன நடக்கிறது? இவர்கள் முறுமுறுத்தது நிமித்தமாக வாதை தொடங்கினது. 16ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வாதை தொடங்கினது. உடனே மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறான், தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வேகமாய் போ, கர்த்தருடைய கோபத்தை நாம் நிறுத்தி ஆக வேண்டும். ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிகிறது. கர்த்தர் இந்த ஜனங்களை வாதித்துக் கொண்டு இருக்கிறார், சீக்கிரமாய் போ என்று சொல்லி ஆரோனை மோசே அனுப்புகிறார். மோசே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அதற்குள்ளாகவே ஏறக்குறைய 14,700 பேர் கொல்லப்பட்டு போய்விட்டார். வாதை தொடங்கிறது என்று சொல்லும் போதுதானே அங்க ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் அடிவாங்க ஆரம்பித்தார்கள். இவன் மோசே ஆரோனை அனுப்புவதற்குள்ளாகவே 14,700 பேர் மரித்து போனார். மோசே ஆரோன் ஓடுகிறான், கையில தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான், தூபத்தை போட்டுக்கொண்டு வேகமாய் ஓடுகிறான். ஒரு பக்கம் மரித்து போன ஜனங்கள், இன்னொரு பக்கம் உயிரோடு இருக்கிற ஜனங்கள். மரித்து போனவர்கள் போய்விட்டார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் கூக்கல் இடுகிறார்கள், ஐயோ நாங்களும் மரித்து போக போகிறோம், என்ன நடக்கிறது இங்க, என்ன நடக்கிறது, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையா, நாங்கள் காப்பாற்றப்பட முடியாதா, எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா, எங்களை யாராவது மீட்க மாட்டார்களா, யார் எங்களுக்கு உதவி செய்வா, உயிரோடு இருக்கிறவர்கள் கூக்கல் இடுகிறார்கள். ஆரோன் ஓடி போகிறான். மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக ஆரோன் தன்னுடைய தூப கலசத்தோடு நின்று கொள்ளுகிறான். வசனம் சொல்லுகிறது, உடனே வாதை நிறுத்தப்பட்டது. நீங்கள் என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, வாதை நிறுத்தப்பட்டது. அன்பான தேவ சொன்னமே, இன்றைக்கும் கூட இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாதைகள், இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்திலே அல்லது சமுதாயத்தில் அல்லது தேசத்திலே உண்டாகும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆரோனை போல ஒரு பரிந்து பேசுகிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் நாம் பரிந்து பேச வேண்டியதா இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவில் மோசே ஆரோன் நின்றது போல, அவர்களுக்காக ஒரு பாவ நிவர்த்தி செய்யும்படியாய் ஆரோன் போய் நின்றது போல நாம் போய் நிற்க வேண்டியதா இருக்கு. நாம் இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டியதா இருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஆண்டவர், இன்றைக்கும் தேவ மக்களுக்காக, இந்த உலகத்தின் மக்களுக்காக பிதாவை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய காயங்களை காட்டி பரிந்து பேசுகிறார், அவருடைய ரத்தத்தை காட்டி பரிந்து பேசுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் மரித்து கொண்டிருக்கலாம், ஆனால் மரிக்கிறார்களே என்று மற்றவர்கள் பார்த்து துடித்து கொண்டிருக்கலாம். இவர்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவ ஜனங்கள் என்ன செய்ய போகிறோம்? சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டிய ஒரு பெரிய ஆயுதத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிந்து பேசுகிற ஊழியம். ஆண்டவரே இறங்கும் என்று கேட்போம். கர்த்தாவே இந்த ஜனத்துக்கு இறங்கும் என்று கேட்போம். ஆண்டவரே இந்த ஜனத்தின் பாவங்களை மன்னியும் என்று கேட்போம். ஆண்டவரே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுவோம். கர்த்தாவே நீ இறங்கும், நீ உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆரோன்
அன்றைக்கு தூப கலசத்தை கொண்டு போய் நின்ற வேளையில வாதி ஆண்டவர் நிறுத்தினது போல இந்த வாதியும் ஆண்டவர் நிறுத்துவார், நிச்சயமா நிறுத்துவார். சீக்கிரத்திலே ஒரு விடுதலை உண்டாகும். உலகம் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளைகள், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய செபங்களை கேட்டு மோசையாக ஒரு ஆரோனாக தேவ சமூகத்தில் நிற்கிற இந்த மக்களுடைய செபங்களை கேட்டு கர்த்தர் நிச்சயமா இந்த வாதையை நிறுத்தி போடுவார். சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது நாம் பார்க்கும்போது என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் சொல்லி இருந்தார், அந்நிய ஜனங்களோடு சேரக்கூடாது, அவளுடைய மார்க்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் வனாந்தரத்துல வரும் பொழுது மீதியானியர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களோடு கூட சேர்ந்து அவர்கள் செய்கிற நடைமுறைகளை இவர்களும் பின்பற்றினார்கள் என்று நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேலர் மீதியானியரோடு சேர்ந்து வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் மற்ற தேவர்களுக்கு பலியிட்டதை புசித்தார்கள். அது மாத்திரமல்ல, பணிந்து கொண்டார்கள், பற்றி கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், பலியிட்டதை புசித்தார்கள், பணிந்து கொண்டார்கள், அந்த தேவர்களை பற்றி கொண்டார்கள். அதனாலே தேவ கோபம் இஸ்ரவேலர் மேலே மூண்டது. பல நேரங்களிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று நாம் கேட்போமானால், எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய காரியங்களில அடிமைப்பட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி சோர மார்க்கமாய் போய் தங்களுடைய வாழ்க்கையில வழி விலகி போகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கோபம் பற்றி எறிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் இப்படி செய்கிறதுனாலே நான் இவர்களை அழித்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை கேட்ட உடனே ஜனங்கள் அழ ஆரம்பித்தார்கள். மோசே போய் சொல்லுகிறார், மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் அப்படி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொன்று போடு என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஜனங்கள் அழுகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில போராட்டங்களை சந்தித்து வருகிறார்கள். ஆகவே அவர்கள் அழுகிறார்கள், பயந்து அழுகிறார்கள். ஐயோ, மறித்து விட போகிறோம், பயங்கரமாக ஒரு தண்டனை வரப்போகிறது, பயங்கரமான ஒரு போராட்டம் வரப்போகிறது என்று இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். இவர்கள் அழுது கொண்டே இருக்கும் போது மோசே ஆரோன் நிற்கிறார்கள், கூட மற்ற ஜனங்கள் நிற்கிறார்கள். எல்லாரும் இந்த பிரச்சனை நிமித்தமாய் பேசிக்கொண்டு அழுது கொண்டு என்ன செய்யலாம், கர்த்தருடைய கோபத்திலிருந்து தப்பு வைக்கப்பட என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அங்கே பயங்கரமான ஒரு வாதை உண்டாகிறது. கொன்று போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அங்கே ஒரு பயங்கர வாதை உண்டாகிறது. அந்த வாதையினால 24,000 பேர் செத்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே போய்கொண்டிருக்கும் பொழுது, இங்க நடக்கிற எந்த விஷயத்தையுமே அறியாம ஒரு மனுஷன் உள்ளே வருகிறார். சபையார் அழுது கொண்டிருக்கிறார்கள், மோசேயும் ஆரோனும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் உள்ளே வருகிறான். இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன் ஒரு மோவாபிய ஸ்திரியை அழைத்து கொண்டு உள்ளே வருகிறான். 2 பேரும் ஒரு கூடாரத்துக்குள்ளே போறாங்க. இதை எல்லாரும் பார்க்கிறார்கள். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவன் ஒரு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். இன்றைக்கும் கூட ஒரு காலத்துல பாவம், இதெல்லாம் அக்கிரமம், இதெல்லாம் அசுத்தம் என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு உலக மக்களாலே, ஜனங்களாலே அப்பட்டமாக, வெளியரங்கமாக, அருவருப்பான கிரியைகளை வெளியரங்கமாக நடப்பிக்கக்கூடிய ஒரு அவலட்சணமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் தவறு, எதெல்லாம் பாவம், எதெல்லாம் குற்றம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு போதித்தார்களோ அதெல்லாமே, அந்த சட்டங்கள் எல்லாம், அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள், இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் எல்லாவற்றையும் மீறி எல்லாவற்றையும் கெடுத்துப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பூமியில அக்கிரமம் பெருகி போயிடுச்சு. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் எண்ணங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, யோசனைகள் பொல்லாதவைகள், அக்கிரம கிரியைகளை நடப்பிக்கிறார்கள், அருவருப்பானதை செய்கிறார்கள், மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். அப்படி கண்களுக்கு எதிராக அந்த மனிதன் அந்த ஸ்திரியை கூட்டிக் கொண்டு அவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே அவன் போன வேளையில அங்கே எலேசாரின் மகன் பினகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறான். அவள் இருவரும் போகிறதை அவன் பார்க்கிறான். அவனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அவன் தன்னுடைய ஈட்டியை தன்னுடைய கையில எடுத்துக் கொள்கிறான். ஏற்கனவே 24,000 பேர்
செத்து போய் விட்டார்கள், இன்னும் இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டேன் என்று போகிறார்களே, இன்னும் இவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே, இன்னும் இவர்கள் எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்காமல் இருக்கிறார்களே. அவனுக்குள்ளே பயங்கர கோபம், ஒரு வைராக்கியம். அவன் என்ன செய்கிறான்? கையில தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டான், நேராக அந்த அறைக்குள்ளே போனான். அங்கே அந்த மனுஷனும் அந்த மனுஷியும் படுத்திருந்த அந்த அறைக்குள்ளே போகிறான். அவர்கள் இருவரையும் சேர்த்து ஒரே குத்தாக குத்தி போடுகிறான், தன்னுடைய ஈட்டினாலே குத்தி போடுகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் வைராக்கியமா அந்த காரியத்தை அவன் செய்தபடினாலே, ஒரே மனுஷன் பினகாஸ் எழுந்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு அந்த காரியத்தை அவன் செய்தபடியினாலே வசனம் சொல்லுகிறது, வாதை நிறுத்தப்பட்டது. அந்த அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். வாதை நிறுத்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய தேவ வைராக்கியம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக, உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக, உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக நான் தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். வாழ்க்கையை கற்புள்ளதாய் காத்துக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொருவரும் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிந்தையில கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலே ஒரு கற்பு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். நாம் பழகுகிற மக்கள் மத்தியில ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். யார் யாரோட பேசுகிறோம், யார் யாரோட பழகுகிறோம் என்பதில் மிக கவனமாய் காணப்பட வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம், அந்நிய ஜனங்களோடு கலந்தார்கள், அவருடைய ஒழுக்கம் கெட்டு போனது, அதனாலே பாதை உண்டானது. இன்றைக்கும் கூட ஜனங்களுடைய ஒழுக்கம் சீர்குலைந்து போய் கிரமமாய் செய்ய வேண்டிய காரியங்களை அக்கிரமமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருவருப்பானது செய்கிறார்கள், கேடானதை நடப்புகிறார்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வேதத்திலே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாரோ அதெல்லாவற்றையும் இன்றைக்கு ஜனங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆவலோடு அதை இச்சித்து செய்கிறார், அதை சட்டங்களாக்கி செய்கிறார். அதனால என்ன நடக்கிறது? இதனாலே போராட்டங்கள், இதனாலே வாதைகள், இதனாலே இப்படிப்பட்ட காரியங்களை தேசம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஜனங்களை, தேசத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை, வாதை நிறுத்தப்பட என்ன செய்ய வேண்டும்? பினகாசை போல வைராக்கியமாய் நிற்போம். ஒரு தனி மனுஷன் ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் நின்றான். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் காக்கப்பட, நம்முடைய தேசம் காக்கப்பட பினகாசை போல வைராக்கியமாய் நிற்போம். ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களை கற்புள்ளவர்களாய் மாற்றும், ஒழுங்குள்ளவர்களாய் மாற்றும், ஒழுக்கமுடையவர்களாய் மாற்றும் என்று சொல்லி செபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் இறங்குவார், நிச்சயமாய் இந்த வாதையை நிறுத்துவார். கடைசியா நாம் பார்க்கும்போது 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாக அவன் தன்னுடைய படைத்தலைவனுக்கு சொல்லுகிறான், யோவாபின் இடத்திலே சொல்லுகிறான். யோவாப் அவனை பார்த்து சொல்லுகிறான், ஐயா, இது வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியமல்ல என்று சொன்னாலும் கூட கேட்காமல் தாவீது யோவாபின் இடத்துல ஜனங்களை குடிமதிப்பு எழுதும்படியாய் சொல்லுகிறான். இவன் போய் எல்லாரையும் கணக்கெடுத்து கொண்டு வருகிறான். இந்த காரியத்து நிமித்தமாக கர்த்தர் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய வாதை அனுப்புகிறார். இந்த வாதை தொடங்கின உடனே தானே தாவீது அதை பார்க்கிறார். தாவீது பயந்து போனான். எவ்வளோ ஆலோசனைகளை மற்றவர்கள் சொல்லி நான் கேட்காம இந்த ஒரு முடிவை நான் எடுத்து விட்டேனே, ஐயோ, என் நிமித்தமாக இந்த ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 70,000 பேர் அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு பெரிய தூதன் ஒரு பெரிய வாளோடு வந்து நிற்கிறான் எருசலேமின் மேல. ஓடி போகிறான். ஓடி போய் ஆண்டோட பாகத்தில் விழுகிறான். ஐயா, உங்களுடைய இரக்கங்கள் மகா பெரிது, மனுஷர் கையில நான் விழமாட்டேன், உங்களுடைய கையில வந்து விழுகிறேன், உங்களுடைய இரக்கங்கள் மகா பெரிது, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கூப்பிடுகிறான். ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், நான் அல்லவோ பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது தேசத்தில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம் என்று தங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக வாதை நிறுத்தப்படும். தாவீது ஒரு பெரிய தலைவனாய் இருந்தும் கூட தான் தலைவன் என்கிற அந்த ஒரு அந்தஸ்தை அவனை யோசித்து பார்க்காம கர்த்தருடைய சன்னிதானத்தில் தன்னை போய் தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நான் தான் பாவம் செய்தேன், எனக்காக இந்த மக்களை நீ தண்டிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுகிறான். அவன் போய் முறையிடும் பொழுது
கர்த்தர் சங்கார தூதனை, அந்த தூதனை ஜனங்களை சங்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தூதனை நிறுத்துகிறார். என்ன செய்கிறார் பாருங்க. தாவீது 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவன் கர்த்தருக்கு கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அவன் பலி செலுத்துகிறான். அவன் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தும் போது கர்த்தர் வாதையை நிறுத்தினார். 70,000 பேர் மரித்து போனார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் ஆண்டவர் வாதை நிறுத்தினார். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய இந்த வாதை நிறுத்தப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்துல பலி செலுத்த வேண்டும், பலிபீடம் கட்ட வேண்டும், பலி செலுத்த வேண்டும். என்றால் என்ன செய்ய வேண்டும்? பலிபீடம் கட்டுதல் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு சரியான ஒரு பலிபீடமாய், தேவனுக்கு எப்போதும் சுகந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு பரிசுத்தமான பலிபீடமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை ஒரு சுகந்த பலியாக கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல படிக்கிறோம், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட சரீரத்தை ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னோட வாழ்க்கை ஒரு பலிபீடமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பலிபீடத்தில் எப்போதுமே நெருப்பு எரிய வேண்டும். அந்த பலிபீடம் எப்போதும் ஒரு அனல் உள்ளதா இருக்க வேண்டும், ஒரு உயிர் உள்ளதா இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிற துதி அங்கே எழும்ப வேண்டும், தேவன் ஆராதிக்கிற ஆராதனைகள் அங்கே எழும்ப வேண்டும். பலிபீடம் என்றால் பலி செலுத்தப்படக்கூடிய ஒரு இடம். அங்கே அந்நிய கிரியைகளுக்கு இடம் இல்லை, கர்த்தருக்கு மாத்திரமே பலி செலுத்தக்கூடிய இடம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், நம்முடைய குடும்பம் எல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு பலிபீடமாய், ஒரு பலியாய் நாம் காணப்படும் பொழுது உண்மையாகவே நம்முடைய ஜீவியத்தை ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் இந்த வாதையை ஆண்டவர் நிறுத்துவார். இன்றைக்கும் கூட உலகம் முழுவதும் இந்த காரியங்கள் பரம்பி இருந்தாலும் கூட நான் சொன்ன இந்த காரியங்களை, வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்களை தேவ சமூகத்திலே நாம் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் இந்த வாதை நிறுத்தி போடுவார். முதலாவதாய் இயேசுவின் ரத்தத்தை நாம் தெளிப்போம். தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தால் மாத்திரம்தான் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் இந்த வாதையை நிறுத்த முடியும். ஆகவே தேசம் முழுவதும், உலகில இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் ஆண்டோட ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்கெல்லாம் அதிகமான வாதைகள் பெருகி கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு நாடுகளிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்கள், ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு தெருக்களில, ஒவ்வொரு குடும்பங்களில, தனிப்பட்ட நபர்கள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். அதுவே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினால மாத்திரம்தான் இந்த வாதையை நீக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பார்க்கும் பொழுது பரிந்து பேசுகிறதுனால, மக்களுக்காக பரிந்து பேசுகிறதுனால, ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே ரட்சியும் என்று நாம் பரிந்து பேசும்போது நிச்சயமாக கர்த்தர் இந்த வாதையை நிறுத்துவார். மூன்றாவதாய் பினகாசை போல ஒரு வைராக்கியமான நிற்கும் போது, ஒரு தனி மனுஷன் வைராக்கியமா நின்றான், ஒரு கோத்திரம் அல்லது ஒரு சபை முழுவதை கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை ஆண்டவர் பாதுகாத்தார். இன்னைக்கு நான் ஒருத்தி தானே ஜெபிக்கிறேன், நான் ஒருவன் தானே ஜெபிக்கிறேன். அந்த ஒரு பினகாஸ் போதும், ஒரு மோசே போதும், ஒரு ஆரோன் போதும், ஒரு எலியா போதும், ஒரு யோசுவா போதும், ஒரு எஸ்தர் போதும் தேசத்தை விடுதலையாக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் ஆவிலே வைராக்கியம் கொண்டு பெருமூச்சு விடும் போது கர்த்தர் என்னை விட்டுவிடு என்று கதறுவார். கர்த்தாவே இறங்கும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு யாக்கோபு அன்றைய சன்னிதானத்தில் ஆவியில கதறினான், ஆண்டவரே என்று சொல்லி கதறினான். அந்த பெருமூச்சின் சத்தத்திற்கு ஆண்டவர் சொன்னார், என்னை விட்டுவிடு, நான் போகட்டும் என்று சொன்னார். ஒரு மனுஷனுடைய பெருமூச்சு தேவனை அசைத்தது. ஆகவே இன்றைக்கு நாம் ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது, வைராக்கியமாய் நிற்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் இந்த வாதையை நிறுத்துவார். நான்காவதாய் நம்மை தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், இதை கேட்கிற தேவ மக்கள், இன்றைக்கு நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்படட்டும், நம்முடைய சரீரங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். ஒரு உண்மையான பலிபீடமாய், ஒரு பலியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சுகந்த வாசனை ஆண்டவர் நுகர்ந்து பார்ப்பார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், நோவா ஜல பிரளயத்துக்கு பிற்பாடு சுத்தமான மிருகங்களை, சுத்தமான பறவைகளை பலி செலுத்தினார். அந்த சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்து பார்த்தார்.
தேவன் நோவாவை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை நாம் பலி செலுத்தும் போது சுத்தமான இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஆராதனைகளையும் செபங்களையும் தேவனுக்கு நாம் செலுத்துவோம். பண்டாட்டுகளை செலுத்துவோம். மாத்திரமல்ல, உண்மையாயிருப்போம். உத்தமமாய் ஜீவிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமான தேவனை பார்க்கவோ அல்லது பரலோகத்திலே பிரவேசிக்கவோ முடியாது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, அன்பு சகோதரனே சகோதரிய, இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இவ்வளவு காலம் ஒரு கொடிய காலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. தேவன் வேதத்திலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக வாதைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் காணப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் செபம் பண்ணி விழித்தருங்க. கிடைக்கிற இந்த நாட்கள் நமக்கு கிருபையின் நாட்கள். ஆகவே இந்த நாட்களிலே வீடுகளிலிருந்து அதிகமாக வேதத்தை வாசிக்கவும் செபிக்கவும் பரிசுத்தமாய் தன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. தேவனோடு ஒப்புரவாகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாதை ஆண்டவர் எடுத்து போடுவார். அவர் இரக்கமுள்ள தேவன், உங்களை மறக்க மாட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை ஆண்டவர் மறக்க மாட்டார். உங்களை நினைவு கூறுவார். நிச்சயமாய் இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல நம்மை ஆண்டவர் நினைவு கூறுவார். நம்முடைய ஜெபங்களை நினைவு கூறுவார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தை விடுதலையாக்குவார். குடும்பங்களை விடுதலையாக்குவார். நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். ஆடல் பாடல் சந்தோஷம் களிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற நாட்கள் சீக்கிரத்திலே வரும். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் வசனத்தை கேட்ட உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் நீர் எங்களோடு வெளிப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் விசேஷமாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் ரத்தத்தினாலே காக்கப்படட்டும். வைராக்கியமாய் நிற்கட்டும். பரிந்து பேசட்டும். கர்த்தாவே, தம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு முன்பாக சுத்தமான ஒரு பலிபீடமாய் பலியாய் ஒப்பு கொடுக்கட்டும். செபிக்கிற தேவ பிள்ளைகள் நிமித்தமாக அவர்கள் குடியிருக்கிற பகுதி பாதுகாக்கப்படட்டும். விசேஷமாக என்னுடைய பெருங்குளத்தூர் பகுதி பாதுகாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய தமிழ்நாடு பாதுகாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இந்திய தேசம், இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் பாதுகாக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அதுபோல உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளின் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாதை எடுத்துப்படுவீராக. இந்த கொள்ளை நோய் நிறுத்திப்படுவீராக. உம்மால மாத்திரம்தான் முடியும். ஆண்டவர், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை அனுப்புங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையை அனுப்புங்க. இந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த கொரோனா 19 என்று சொல்லக்கூடிய அந்த நோய் கிருமி, அதை உண்டாக்குகிற கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். இயேசுவின் வல்லமையினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அவருடைய வல்லமையுள்ள ரத்தத்தினாலே இவைகளை முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாதை நிறுத்தப்படட்டும். ஒவ்வொரு தேசமும் பரவப்படுகிற வாதை நிறுத்தப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். இந்த சிறையிருப்பின் காலங்கள் முடியட்டும். ஜனங்கள் எல்லாரும் தங்களை அர்ப்பணித்து கர்த்தரே தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, மாத்திரமல்ல, இந்த காலங்களை தேவ பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாகவும் தேவன் நடத்தும். அங்காங்கே இருக்கிற தேவ மக்கள், உலகம் முழுவதும் இருக்கிற தேவ மக்கள் நிமித்தமாக அந்தந்த தேசங்கள் பாதுகாக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விட வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே, விட நாம மாத்திரம் பயன்படட்டும். இரக்கமுள்ள தேவன், ஒவ்வொரு மேலே நீர் இரக்கமாய் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி. விசுவாச குடும்பத்தார் யாவரையும் ஆசீர்வத்தை நடத்தும். கர்த்தாவே, இந்த பஞ்சமான இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவரே, ஆகார குறைகளோ தரித்திரங்களோ கர்த்தாவே எந்த பற்றாக்குறைகளும் இல்லாதபடிக்கு எல்லா மக்களையும் போஷித்து பராமரித்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். எல்லா துதிகர மகிமை ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் வாதைகளை குறித்தும் அதனுடைய பரிகாரங்களை குறித்தும் நாம் பார்த்து வந்த நாளில் செய்தியிலே மிக அருமையான ஒரு செய்தியை பாஸ்டம் அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள். வருகின்ற புதன்கிழமையும் இதுபோல் அவர்கள் பைபிள் ஸ்டடியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். விசேஷமாய் வருகின்ற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, அந்த நாளிலே நாம் நம்முடைய ஆராதனை சபையிலே நாங்கள் அதை நடத்த இருக்கிறோம். நீங்கள் வீடுகளிலிருந்து லைவ் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். 10 மணியிலிருந்து 12 மணி வரை நாங்கள் அந்த ஆராதனை நடைபெறும். 2 மணி நேரம் ஆராதனைகளும் வேத வசனங்கள் வாசிக்கிறதும் தேவை செய்தி விசேஷமாக பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் நமக்கு 7 வார்த்தைகளை நமக்கு செய்தியாய் கொடுப்பார்கள். ஆகியால் நீங்கள் ஆவலோடு நீங்கள் வீடுகளிலே எங்களோடு கூட இருந்து கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய வசனங்களை தியானிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாய் நம்முடைய இந்திய தேசத்திற்காகவும் அண்டை நாடுகளுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும், அது மட்டுமல்ல அமெரிக்கா, இஸ்ரேல், இத்தாலி, பிரான்ஸ், லண்டன், நியூசிலாந்து, ஜெர்மன், கனடா, மற்ற மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுகள் எல்லா நாட்டுக்காகவும், இஸ்லாமிய நாடுகளுக்காகவும், நாம் எல்லா நாடுகளுக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். நாம் 1 மணி நேரம் காலையிலும் மாலையில் நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த ஜெபத்தை விட்டுவிடாதபடி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த லைவ் நாம் குட் ஃப்ரைடே அதிலே நாம் சந்திக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுனதற்காக நன்றி. ஒரே ஒரு காரியம் எங்களுக்கு மீண்டும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. விசேஷமாக கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த சத்தியங்கள், சட்டத்திட்டங்களை இந்த அரசாங்கங்கள், உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் அதை மாற்றி தமக்கு வசதியாக எழுதல் நிமித்தமாக இப்படிப்பட்ட வாதைகள் வந்திருக்கிறது. அவருக்கு கோபத்தை ஊற்ற நிமித்தமாக இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு கேட்டோம் அப்பா. ஆகையால் எல்லா தேசமும் மனம் திரும்ப, ஆட்சியாளர்கள் மனம் திரும்ப, ஜனங்கள் மனம் திரும்ப, தகப்பனே இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாட்களில் நாங்கள் எங்களை விட்டு ஆராய்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். விசேஷமாய் இப்பொழுது இந்த நாடுகள் கர்த்தாவே மிகுந்த உபத்திரவத்திலே போகிற நாடுகள், நாட்டு மக்கள் எல்லோரும் கர்த்தாவே பாதுகாக்கப்பட, வாதைகள் நிறுத்தப்பட நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் அப்பா. ஆம் தகப்பனே, உடைய உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுவதற்கு முன்பாக கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தேசத்தின் மேல் இறங்கும் போது இந்த வாதை காணாமல் போய்விடும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் அறிக்கை இடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஜீவனை நீர் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் ஆசீர்வதி. எல்லா துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.